நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதியில் 12,000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பயிர்கள் முழுவதுமாக அழுகிவிடும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கும் நிலையில் அவர்களுடன் நமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து 15 நாட்களுக்கு மேலாக மழை கொட்டி தீர்த்த நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள விளைநிலங்கள் முற்றிலுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதாவது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,62,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நம்ம நின்றுட்டு இருக்க பகுதி தலைஞாயிறு பகுதி. இங்கு உள்ள விவசாயிகள் எந்த அளவுக்கு சாகுபடி செஞ்சிருக்கிறார்கள், என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இந்த பயிர்கள்லாம் அதாவது சம்பா பயிர் 60-70 நாள் சம்பா பயிரும் முழியிருக்கு, 40 நாள் தாளடி பயிரும் முழியிருக்கு. அதனால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. அதாவது வடிகாலும் சரியில்லை, தூர் வாடுறாங்கிற பேரில் தூரே வாரல மேலோட்டமாக வாரிட்டு விட்டுட்டாங்க. அதனாலேயே இப்போ கடலுக்கு செல்லக்கூடிய இடங்களில் கூட தண்ணி வடியலை. நாங்கள் பயிர் முழுமையும் முழுகியே இருக்குது. இது அரசாங்கம் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி காப்பீடு சொன்னீங்கன்னு சொன்னாக்க இந்த பகுதிகளெல்லாம் ஒரு 4 ஆண்டுகளாக காப்பீடே கிடைக்கல. ஏன்னா இது முழுமையாக அழிஞ்சு போயிட்டு. அதனால் அரசு காப்பீடும் நிவாரணமும் இணைத்தே இந்த அரசு அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுவரை எந்தவித முயற்சியும் இந்த மாவட்ட நிர்வாகம் எடுக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கடைமடை பகுதியான தலைஞாயிறு பகுதியில் ஆகாயத்த மாதிரி கடல் போல் மலை போல் மண்டி கிடக்கு. எந்தவித நடவடிக்கையும் இல்லை. தூர்வாரும் பணிகளும் பேரளவில் தான் கடந்த கோடையில் நடந்ததுனால இன்றைக்கி தண்ணீர் வடியவே இல்லை. எப்பொழுதும் இல்லதை விட இந்த வருடம் ஒரு மீட்டர் கூட, ஒரு அடி கூட அந்த தண்ணீர் குறையல. அதனால் இன்றைக்கி இந்த சாகுபடி நிலத்தில் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் அழுக தொடங்கிடுச்சு. கடந்த வாரமே 50% அழுகியிருந்த நிலையில் இன்றைக்கி 90% மேலே அழுகிட்டதுனால அதை இனிமேல் காப்பாற்றுறதுல விவசாயிகள் தோல்வி தான் அடைவாங்க. இதுக்கு அவங்க பார்வையிடுறதுக்கு இது வரைக்கும் வரல. விவசாயிகளுக்கு எந்தவித ஆலோசனையும் கொடுக்கல. அவங்க எப்படி கணக்கெடுக்க போகிறாங்க, இந்த விவசாயிகளுக்கு என்ன நிவாரணம் தர போகிறாங்கிறது விவசாயிகளுக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வெங்காய தமிழ் அழிப்பதற்கு நவீன முறையில் மிஷினை கொண்டு வரணும் சார். அது அங்கே ரோபோ முறையில் அந்த மிஷினை கொண்டு அழித்து வாய்க்காலையே அது உரமாக்கி தான் சார் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் சார் கொண்டு வரணும். அரிக்கிறதோ எந்த விதமான எதுவும் அது அரித்தாலும் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை சார். இந்த வருடம் அழித்தால் அடுத்த வருடம் இதே நிலைமை தான் சார். அனைத்து வெங்காய தமிழும் பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியிலே பார்த்திங்கன்னா எங்கள் கடைமடை பகுதிக்கு மட்டும்தான் சார் இந்த நிலைமையே. அதாவது டெல்டா மாவட்டத்தின் கடகோடி மாவட்டமாக உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முழுமையாக பாதித்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள மழைநீர் வடிவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் 15 நாட்களுக்கு மேலாகும். அதனால் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்கள் மற்றும் குளங்களில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றி தண்ணீரை வடிவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நிவாரணம் மற்றும் அரசு சார்பில் வழங்கக்கூடிய தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளோட கோரிக்கையாக உள்ளது.